ஓடையோ ஓடையாய் ஆராயிற்றே. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஓடை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. கிராம மக்கள் அதை ஒரு சிறிய ஓடையென நினைத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ஓடை அருகில் ஒரு சிறிய பையன் தினமும் விளையாடி மகிழ்ந்தான். ஓடையின் அமைதி, காற்றின் மென்மை எல்லாமே அன்பாக இருந்தது. ஆனால் ஒரு மழை காலத்தில் அந்த ஓடை மெதுவாக கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. தண்ணீர் அதிகமாகும் போதும் மக்கள் கவலைப்படவில்லை. இது ஒரு ஓடைதானே என்று சொல்லி ஒதுக்கினர். தினங்கள் செல்ல செல்ல அந்த ஓடை வெள்ளமாகி ஓடிய தண்ணீர் வீடுகளை மூழ்கடித்தது. பலரது சொத்துக்கள் பாதிக்கப்பட்டன. மக்கள் பதற்றத்தில் ஓடி தஞ்சம் தேடினார்கள். அப்போதுதான் அவர்கள் அந்த ஓடையின் சக்தியை உணர்ந்தார்கள். ஒருபோதும் சிறியதாக எதையும் அலட்சியமாக பார்க்கக்கூடாது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். கிராம முதியோர் அனைவரையும் கூட்டி, ஒரு சிறிய ஓடை என நினைத்ததுதான் இன்று ஆராயிற்று. இனிமேல் எந்த சின்ன விஷயமும் புறக்கணிக்க கூடாது என்று அறிவுரை கூறினார். பழமொழி: ஓடையோ ஓடையாய் இருந்தது ஆராயிற்றே. அர்த்தம்: சிறியதாக தோன்றும் விஷயங்களை நாம் புறக்கணித்தால் அது பின்னால் பெரிய சிக்கலாக மாறும். பாடம்: சிறிய விஷயங்களையும் அலட்சியமாக விடக்கூடாது. முன்னோக்கி எதிர்பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.